10th இந்த amount of solute அதை பேஸ் பண்ணி நம்ம பிரிச்சிருக்கிறது போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து saturated solution. Saturated solution. இந்த saturated solution என்ன? இந்த saturated solution இப்போ நம்ம ஒரு பேக்கரில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 ml வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இப்போ இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 கிராம்னு எடுத்துக்கணும். 100 கிராம் ஆஃப் வாட்டர். இந்த 100 கிராம் வாட்டரில் நம்ம வந்து சோடியம் குளோரைடு போடுறோம். NaCl அப்படின்னு காமன் சால்ட். இதை நம்ம உள்ளே போடுறோம். இது உள்ளே போடும்போது இது 100 கிராம் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துருக்கோம். இந்த 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 36 கிராம் வந்து நம்ம சோடியம் குளோரைடு போட்டோம்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும் அந்த இதோட. இந்த அப்போ என்ன அர்த்தம்? இந்த 100 கிராம் ஆஃப் வாட்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 36 கிராம் வந்து உங்களுக்கு NaCl வந்து கரையும் அப்படி. அப்போது இது கரையிறதுக்கு வந்து அட் ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி சென்டிகிரேட் இதில் இந்த வேலை நடக்குது. அப்போது இதனுடைய இது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், a solution in which no more solute can be dissolved a definite, அது ரொம்ப முக்கியம், definite amount of the solvent is called saturated solution அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொல்யூஷன் இந்த ரெண்டையுமே சேர்த்திட்டோம்னா சோடியம் குளோரைடு வாட்டர் சேர்த்திட்டோம்னா சொல்யூஷன் கிடச்சிடும். அப்போ இன் விச் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ். இதுக்குள்ளே 36 கிராமுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சொல்யூட் போட்டாலும், ஸோ இதை வந்து நம்ம என்ன சொன்னோம், சொல்யூட். இந்த வாட்டர் வந்து சால்வெண்ட் அப்படின்னு. இந்த சொல்யூட்டை நீங்கள் இந்த 36 கிராமுக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் என்னென்னா கேன் பி டிசால்வ்டு எ டெஃபினைட் அமௌண்ட் ஆஃப் தி சால்வெண்ட் அப்படின்னா. இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ்டு எ டெஃபினைட் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட். அவன் என்ன சொல்ல வரான், 36 கிராம் வரைக்கும் அது கரையும். 36 கிராமுக்கு மேலே நீங்கள் போட்டால் அது கரையாது. எவ்வளோவில்? 100 கிராம் ஆஃப் வாட்டரில் அப்படின்னு. அதை தான் இங்கே கொடுத்து எ சொல்யூஷன் இன் விச் நோ மோர் சொல்யூட் கேன் பி டிசால்வ்டு. அதுக்கு மேலே அது கரையாது. எதில்? எ டெஃபினைட் அமௌண்ட் ஆஃப் த சால்வெண்ட். இந்த சால்வெண்ட்டினுடைய அளவை மாற்றுறதில்ல. 100 கிராம்னு தான் வச்சுருக்கோம். சப்போஸ் இது 200 கிராமாக இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே எவ்வளோ போட்டாலும் நம்ம கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அந்த குவான்டிட்டியை மாற்றுறதில்ல. 100 கிராம் எடுத்துகிட்டு இதில் 36 கிராம் போட்டோம்னா அது கரையும். ஸோ அதனால் இந்த சொல்யூஷன் வந்து சேச்சுரேஷன் சொல்யூஷன் அப்படி, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரூம் டெம்பரேச்சர் அட் 25 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்றது. இப்போ செகண்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட். unsaturated solution. இந்த unsaturated solution அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் அதே இதில் நம்ம எடுத்துக்கலாம். இதே கண்டெய்னர், அதில் அதே மாதிரி 100 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். இது வாட்டர்.
இதில் வந்து நம்ம NaCl போடுறோம். இந்த NaCl வந்து 20 கிராமாக இருக்கலாம், இல்லை 30 கிராமாக இருக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். பட் 20 கிராமாக இருந்தால் இன்னும் 16 கிராம் அது கூட ஆட் பண்ணணும். எப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறணும்னா, இங்கே 30 கிராமாக இருந்ததுன்னா மறுபடியும் 6 கிராம் ஆட் பண்ணணும் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக இருந்தால். அப்போ இது சேச்சுரேட்டட் ஆகவே இல்லை. ஸோ அதனால தான் இதுக்கு பேரே வந்து அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அப்படின்னு சொன்னால், தட் இஸ் இட் கண்டைன்ஸ் லெஸ் solute than that of the saturated solution. இது வந்து எப்போவுமே வந்து at a given temperature, at a given room temperature is called unsaturated solution அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து தேர்ட் ஒன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி இதை பொறுத்த வரைக்கும், இப்போது இதை நம்ம வாட்டர் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 100 கிராம் ஆஃப் வாட்டர். இந்த வாட்டரில் நம்ம சோடியம் குளோரைட் போடுறோம். இப்போ நம்ம ஒரு 45 கிராம் வரைக்கும் நம்ம போடுறோம் அப்படின்னா இது கரையாது. 36 கிராம் வரைக்கும் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் டிசால்வ் ஆகாது. மிச்சம் இருக்கிறது வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகாது அப்படின்னு. அப்போ மிச்சம் இருக்கிறத நம்ம டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸோ வி ஷுட் கிவ் ப்ரெஷர் கொடுக்கலாம், இல்லைன்னா டெம்பரேச்சரை அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது கரைய ஆரம்பிச்சோம். தென் அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் எந்த வகையிலையாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்மளுக்கு கிறிஸ்டல் ஃபார்மில் கிடச்சிடும். இப்போ சப்போஸ் இந்த ஹீட்டை வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஹீட் ஆகும்போது இது ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கூலான பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சொல்யூஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா. அப்போ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால், சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு மேலே நம்ம போடக்கூடிய சொல்யூட் வந்து வேறு எந்த ஃபேக்டர்னாலையும் கரையிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், தட் இஸ் அது வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்றது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு கண்டைன்ஸ் மோர் solute, அதிகமான solute than that of the saturated solution. Saturated solution விட அதில் இருக்கிற சொல்யூட்டை விட அதிகமாக வேணும் அப்படின்னா இது வந்து at a given temperature room temperature அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போது இந்த ஸ்டேட் வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்தெந்த கண்டிஷன் வந்து மேபி டெம்பரேச்சராக இருக்கலாம். கண்டிஷன் மேபி டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் எக்ஸெட்ரா. எதுக்கு? டு அச்சீவ் திஸ் கண்டிஷன் அப்படின்னு, திஸ் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு வரணுன்னா நம்ம ப்ரெஷரோ இல்லை டெம்பரேச்சரோ நம்ம கொடுத்தா தான் அது நடக்கும் அப்படின்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செகண்ட் ஒன்றில் நம்ம படிச்சிருக்கிறோம் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷனில் இதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் டைலூட் சொல்யூஷன் அப்படின்றது, இது வந்து கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் அப்படின்றது. டைலூட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட். இப்போ இதில் ஒரு கப் ஆஃப் காஃபி, இதில் ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கப்பில் வந்து நீங்கள் இதுலேயும் ஒரு
காஃபி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 காஃபியும் கொடுத்துட்ட பிறகு அவங்க சொல்கிறான், இதில் வந்து எந்த காஃபி வந்து உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சப்போஸ் இந்த இதில் வந்து சுகர் அதிகமாக இருக்குது, இதில் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த இடத்துல வந்து சுகர் அதிகமாக இருக்குதோ, அப்போ இதில் சொல்யூட் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சொல்யூட் அதிகமாக இருக்கக்கூடிய சொல்யூஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய விச் ஹேஸ் த லெஸ் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், இதில் எது வந்து குறைவான சொல்யூட் இருக்குதோ இதில் தான் சுகர் கம்மியாக இருக்குது. அப்போ லெஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் எதில் இருக்குதோ அதை வந்து டைலூட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்போது இதில் கான்சன்ட்ரேட் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ நம்ம கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் எடுத்துகிட்டா அது ஹை அமௌண்ட் ஆஃப் ஹையர் ஆர் ஹை அமௌண்ட் ஆஃப் சொல்யூட், இதில் அதிகமான சொல்யூட் இருக்கும். ஹை அமௌண்ட் ஆஃப் solute per the given amount of solvent is called concentrated solution அப்படின்னா. இப்போ ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இதை எடுத்துட்டிங்கன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பர் கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட், இதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டும் இதில் இருக்கக்கூடிய சால்வெண்ட்டும் ஒரே லெவலில் தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய காஃபி இதில் இருக்கக்கூடிய அந்த இது வாட்டர் கண்டென்ட் வந்து ஒரே அளவில் தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே போட்டிருக்க சொல்யூட் பார்த்திங்கன்னா ஹையர் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் பர் த கிவன் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் இஸ் கால்ட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அப்படின்றது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ லோவர் அமௌண்ட் ஆஃப் solvent, solute, lower amount of solute per the given amount of solvent is called dilute solution. So, in அடுத்த கிளாஸில் அடுத்து பார்ப்போம்.